ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 2mm கர்தானா வச்சு ஒரு புட்டா மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து அதில் கர்தானாவை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். மறுபடி ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கர்தானா லோட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். இந்த கர்தானாக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா இந்த கர்தானாவை சுற்றி நம்ம ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு இந்த கர்தானாஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு கர்தானாக்கும் எந்த அளவுக்கு நான் டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு தைக்கணுன்னா நீங்கள் ஒன்றொன்றுத்துக்கும் எண்டு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கர்தானா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன கலர் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே கலரில் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டே நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டு கர்தானாவை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி கர்தானா மட்டும் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த கர்தானா கூட சுகர் பீடு வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதை சுற்றி ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன சைஸ் கர்தானாக்கு நம்ம என்ன அளவு ஜர்தோசி எடுக்கணும் அப்படின்னா 1.2 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி எடுத்து இந்த கர்தானாவை சுற்றி இப்படி ஸ்டிச்சஸ் போடணும். இந்த டர்ன் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் பக்கத்தில் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் இந்த டர்ன் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த எண்டில் ஜர்தோசி வந்து மீட் ஆகிற இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டிச்சை வெறும் கர்தானா மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜர்தோசி வந்து 1.2 சென்டிமீட்டர் சைஸுக்கு கட் பண்ணால் போதும். இதுவே வந்து ஒரு கர்தானாக்கு மேலேயும் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணாமல் ஒரே ரன்னிங் ஸ்டிச்சாக நீங்கள் போட்டு கூட வரலாம். நம்ம இந்த திலகம் ஸ்டோன் வச்சு ஜர்தோசி அவுட்லைன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக ஜர்தோசி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நார்மல் நீடில்லையும் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது கோல்டு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமிட்டோ பிராண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹேமர் போலி யூஸ் பண்ணலாம். கர்தானா ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது கோல்டு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு கீழே ஒரு 2.5mm பீடு வைக்கிறேன். அதுக்கும் கீழே ஒரு சுகர் பீடு வைக்கிறேன். இப்போ இது பார்க்க வந்து ஒரு புட்டா மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த புட்டா மாதிரி இல்லாமல் வேறு என்னென்ன ஷேப்லலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கர்தானாவை சுற்றி நீங்கள் ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இந்த கேப் வந்திருக்காது. இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் வேறு டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா டிசைன்லேயும் நீங்கள் ஜர்தோசி வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டால் நல்லா வராது. ஸோ இந்த கர்தானாக்கு தனித்தனியாக ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னா என்னென்ன சைஸில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத புரியணுங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சை எந்தெந்த டிசைன்ஸ்லலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெடிமேடாக வந்து சாரீலேயே உங்களுக்கு ஜரி பார்டரில் இந்த டிசைன் வருது, இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் வருது அப்படின்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குது, அது எப்படியாவது ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கர்தானாவும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணி இந்த பெட்டல்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்லைனில் வந்து நீங்கள் ஜர்தோசியும் கொடுக்கலாம், சரி அவுட்லைனும் கொடுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஃப்ளவரோடைய பெட்டல்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பீகாக்கோடைய ஃபெதரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீடும் கர்தானாவும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த லீஃப் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். நான் காட்டின மற்ற டிசைன்ஸ், அதாவது மேங்கோ டிசைன், பீகாக் டிசைன், ஃப்ளவர் டிசைன், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணி ரன்னிங் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கெலாம் வந்துட்டு நான் இப்போ காட்டின மாதிரி தனித்தனியாக ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.